கேக்குற எங்கிற கேள்வி கண்ண இல்ல தலைமுறை இல்ல புதிச்ச தலைவண்டா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்கள பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா வணக்கம். இது அரசியல்பேட்டை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி களத்தில் இளைஞரணி அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க நம்ம அதை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து கரூர் தொகுதிக்கு வந்திருக்கோம். கரூர் தொகுதியினுடைய வேட்பாளர் திரு தியாகராஜன் நம்மளோட இருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம். தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருக்கீங்க. இந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் வந்து மண்டல பொறுப்பாளராகி கோயம்புத்தூருக்கு போயிட்டாரு. நீங்கள் உங்கள் மக்களை பார்க்கும்போது மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன காரணம் சிறப்பாக இருக்கிறதுக்கான காரணம்? ஏன்னா ஒரு புதிய முகமாக நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அறிமுகம் இல்லை, அரசியலில் பெரிய அளவில் உங்களுக்கு வந்து நீங்கள் அரசியல் இருந்தாலும் கூட உங்களுக்கு முகம் தெரியாத இருக்கும்போது எந்த அளவுக்கு வரவேற்பு, எதனால் அந்த வரவேற்பு கிடைக்குது? ஊடகத்துக்கு வேணா என்னோட முகம் தெரியாமல் இருக்கலாம், ஊருக்கு தெரியுங்க. ஊருக்கு தெரியும். நம்ம இந்த பிறந்த ஊர் இந்த மண்ணு தான். அதனால் நானும் அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜியும் கடந்த 30 வருஷமாக இணைந்து பணியாற்றிட்டு இருக்கோம் அரசியல் வாழ்க்கையில். இறைப்பணியில் நான் தொடர்ந்து அதுவும் செஞ்சிட்ருக்கிறதுனால மக்களுக்கு எனக்கு நிறைய பெரியான அறிமுகம் இருக்குது. உள்ளூரில் அறிமுகம் இருக்குது. உள்ளூரில் இருக்குது. ஓகேங்க. என்ன காரணத்துக்காக திமுகவை மக்கள் வந்து ஆதரிக்கணும்னு? அது மக்கள் நலத்திட்ட பணிகள் கொடுத்துருக்காங்க. அது மக்கள்கிட்ட நிறைய போய் சேர்ந்துருக்கு. ஆமாம், கட்டாயமாங்க. ஒரு உதாரணத்துக்கு கரூர் மாவட்டத்துக்கு மட்டுமே சென்ற 5 ஆண்டுகளில் வந்து ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு மேலே நலத்திட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த நலத்திட்ட பணிகளை அத்தனையும் மக்களுக்காக நமது மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி செந்தில் பாலாஜி அந்த திட்டங்கள் அனைத்தையும் கரூர் மாவட்ட மக்களுக்கு நேரில் சென்று அவரே நேரில் ஆய்வு செய்து எந்தெந்த பகுதிகளுக்கு கொண்டு சென்று சேர்க்கணுமோ அதை அப்படியே சேர்த்துருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் சொல்லப்போனால் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் அனைத்து அங்கே மண் சாலைகளே இல்லைங்கிற நிலை இப்போ உருவாயிருக்கு. குடிநீர் பற்றாக்குறைங்கிறதே எங்காவது ஒரு பக்கம் அந்த ரிப்பேர் ஒர்க் மறுபடியும் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இருக்கலாமே ஒழிய மீதி அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஊரக பகுதிகளுக்கும் ஊரக பகுதிகளை அதிகமாக செஞ்சுருக்காங்க. இந்த தேர்தலை வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட போய் சொல்கிறீங்களா, பேசுகிறீங்களா? கட்டாயமாக. என்ன இப்போ இந்த 5500 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய செஞ்சுருக்காங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் உரிமை தொகை கொடுத்துட்ருக்காங்க. கட்டணமில்லா பேருந்து வசதிகள் கொடுத்துட்ருக்காங்க. சத்துணவு காலை உணவு திட்டத்தில் 8வது வகுப்பு வரை நீட்டிப்பு செஞ்சு கொடுத்துருக்காங்க. பொங்கல் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. முதியோர் உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500லேருந்து 2500 உயர்த்தி தந்திருக்காங்க. இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவங்க ஒரு புக்கே போடலாம். அப்படி இருக்கையில் மக்கள் இதெல்லாம் அவங்களுக்கு சென்று சேர்ந்ததுனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு அமோகமான வரவேற்பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து திமுகவில் போட்டியிடுறதுக்கான மனுவை செலுத்தியிருப்பீங்க, நேர்காணலுக்கு போயிருப்பீங்க, தலைவர்கிட்ட பேசுனீங்க, வாய்ப்பு கிடைச்சதா? தலைவர் பார்த்தோம்ங்க. நம்ம அதனால தான் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்க. அப்போ அடுத்த கட்டமாக திமுகவில் இப்போ நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழலில் நீங்கள் கரூருக்குன்னு சொல்லி ஏதாவது நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்களா? நீங்கள் இது வரைக்கும் அவர் விட்டுட்டு போன பணிகளை தொடர்வது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இல்லைங்க, கரூரில் நிறையான இப்போ ஒரு சிஐஐயில் 2030க்குள்ளார ஒரு 50,000 கோடி ரூபாய் என்னோட வெளிநாட்டு ஏற்றுமதி இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. முருங்கை ஏற்றுமதியில் ஒரு பெரிய உன்னத திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகளுக்குன்னு நமது அமைச்சர் செந்தில் பாலாஜியோட இணைஞ்சு கரூருக்கு 3 நீரேற்று பாசன திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். அதன் மூலம் பெரிய அதாவது விவசாயத்துலேயும் ஒரு பசுமை வந்து சேரும். கரூருக்கு தொழில் வளர்ச்சியிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான கட்டமைப்பு வசதிகளை நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதை அப்படியே தொடர்ச்சியை எடுத்து சென்று கரூரை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி சிறந்த மாவட்டமாக கொண்டு வர்றதுக்கு பாடுபடும். எதிர்கட்சி தரப்புலேருந்து விமர்சனங்கள் என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து எதிர்கொள்கிறீங்க நீங்கள்? இல்லைங்க, எதிர்கட்சி எப்பவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் யாரையும் ஒரு போட்டியாளராக கருதலை. இல்லை, கரூர் முழுக்க உதயசூரியன் தான் இருக்குது எங்கே பார்த்தாலும். நீங்கள் கரூர் முழுக்க இல்லை, தமிழ்நாடு பூரா அப்படியே தான் இருக்கும். கரூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா அப்படி தான் இருக்கும். இப்போ தொடர்ந்து உங்களுடைய நிறுவனத்தில் ஐடி ரைடு போன்ற நெருக்கடிகளை வந்து ஒன்றிய அரசு நிறுவனங்கள் கொடுக்க தொடங்கி இருக்குது. என்ன காரணம்? அது உண்மையா செய்தி? இல்லை, ஐடி ரைடு வந்தது உண்மை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது இது எங்களை வந்து அவங்களால வெற்றி பெற முடியல, நேரடியாக மக்கள்கிட்ட போய்
அவங்க செய்த நலத்திட்டங்களை சொல்லி நாங்கள் என்னென்ன திட்டங்கள் இப்போ நான் சொன்ன எங்கள் திட்டங்கள் இதெல்லாம் அங்கே முதல்வர் செஞ்சுருக்காங்க, மாவட்ட செயலாளர் செஞ்சுருக்காங்க. இன்னும் இது பேசணும்னா 1 மணி நேரம் பேசலாமுங்க. அந்தளவுக்கு ஒரு புக்கே இருக்குது இந்த 5 ஆண்டுகள் செய்திட்ட நலத்திட்டங்கள் எல்லாமே. அவங்களுக்கு அது சொல்கிறதுக்கு இல்லை. அதனால எங்களை இந்த மாதிரி லாக் பண்ணணும், ஐடியில் போய் உட்கார வைக்கணும், லாக் பண்ணிடணும், பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது, யாரையும் பொதுமக்களை பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு கெட்ட நோக்கத்தில் பண்ணுறாங்க. பட் எங்களுக்கு அப்படி தப்பு இருந்தால் தானே மடியில் கணம் இருந்தால் தானே பயம். கடைக்கு போனாங்க, ஞாயிற்றுக்கிழமை யாரும் இல்லை, அவங்க தான் பார்த்தாங்க, பார்த்துட்டு வந்துட்டாங்க. அது வேறு ஒன்று இருந்திருந்தால் உங்களுக்கு ஊடகவாளருக்கு தெரியும் இல்லைங்களா? அப்படி எதுவும் உங்களுக்கு செய்தி வந்துதா? இந்த மாதிரி நாங்கள் ஏதோ கோடிக்கணக்கில் பதுக்கி வச்சுருக்கிற மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை தாங்க ஜெயிக்க முடியாதுங்கிறது தோல்வி பயத்தில் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறது இயற்கை. அதனால நாங்கள் யாரையும் போட்டியாளராக கருதலை. அதனால நடந்தது. ஒரு அமைச்சருடைய தம்பி உங்களுடன் பிரச்சாரத்தில் இருக்கிறத பார்த்தோம். அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குது அவருடைய உங்கள் கூட பயணிக்கிறது? இல்லை, எல்லா வேலையிலையும் கூடவே இருக்காங்க, பயணிக்கிறாங்க. காரணம் நான் சென்ற 30 வருஷமாக செந்தில் பாலாஜி கூட நிழலாகவே இருந்து அரசியல் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தெரியும், கட்சிக்காரங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். அவரோடவே கூட இருந்து பயணிச்சிருக்கிறேன். அதனால் அவங்க எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி தான் நாங்கள். அதனால் அவர் கூட வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இல்லாத இடத்துல வந்து உங்களை வந்து ஆமாம். இப்போ இந்த 8000 ரூபா இல்லத்தரசி கூப்பன் வந்து மக்கள் மத்தியில் சேர்ந்துருக்கா? மக்கள் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அதை பற்றி? மக்கள் அது பிரகாசமாக எடுத்துக்கிறாங்க, சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. நாங்கள் அவங்க ஏற்கனவே இந்த 5000 ரூபா நலத்திட்ட உதவி செஞ்சாங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் பொய்யான விளம்பரம் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த 5000 ரூபா கூப்பன் வழங்குறப்ப ஒரு நாள் ஒன் ஃபைன் மார்னிங் அப்படியே எல்லாத்து கணக்குலையும் 5000 ரூபா வந்தோடனே எல்லாம் சர்ப்ரைஸாக பார்த்தாங்க. அதனால முதல்வர் சொல்லிவிட்டு அதை செய்வாங்கங்கிற நம்பிக்கை மக்கள் மனதில் எப்போவுமே இருக்குது. நிறைய செஞ்ச திட்டங்களையும் செய்ய சொல்கிறாங்க, சொல்லாத நிறைய திட்டங்களை செஞ்சுருக்காங்க. களத்தில் இளைஞர்னு சொல்லி இளைஞர்கள் வீடு வீடாக போய் மக்கள்கிட்ட போய் பேசுகிறாங்க, சாதனைகளை சொல்கிறாங்க. அவங்க பயனாளிகள்கிட்ட போய் வந்து நீங்கள் இந்த பயனில் என்ன மாதிரி பயனாளிகள் அடைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சாரத்தில் உதவியாக இருக்குது? இல்லை, பிரச்சாரத்தில் அவங்க இளைஞரணி போகிறாங்க, வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் போகிறாங்க, மகளிர் அணியிலிருந்து போகிறாங்க, எல்லா சைட்லேருந்து போகிறாங்க. இளைஞர்கள் ரொம்ப எழுச்சியாக இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இளைஞரணி இவ்வளவு சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் நமது துணை முதல்வர் அவர்கள். அவர் எல்லா பகுதியிலையும் அவங்கள எல்லாரும் அரவணைச்சு போகிறாங்க. எல்லா சீனியர்ஸுமே இளைஞரணி கூட போகிறாங்க. எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பண்ணுறாங்க. பிரச்சாரம் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே, உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. களத்தில் இளைஞரணி என்கிற பெயரில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளது. வீடு வீடாக சென்று பெண்களிடம் அவர்கள் பெற்ற இந்த கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் அவர்கள் பெற்ற பலன்களை அவர்களிடம் எடுத்து சொல்லி, வரக்கூடிய தேர்தலில் திமுக கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எடுத்து சொல்லி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளது. தொடர்ந்து அது குறித்தான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு வந்து நம்ம வந்து கரூர் தொகுதியில் இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உங்களை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன நிகழ்ச்சியை கிளம்பிங்க திரண்டுருக்கீங்க? இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இளைஞரணி சார்பாக இந்த எலெக்ஷனை பற்றி நாங்கள் மக்களிடம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், வாக்கு சேகரிக்கும், நம்ம செஞ்ச சாதனை பற்றி எல்லாம் சமத்துவம் இந்த ஏரியா மக்களுக்கு என்ன பயனடைஞ்சிருக்காங்க, திட்டங்கள் என்ன விளக்கி சொல்கிறதுக்காக நாங்கள் இளைஞரணி சார்பாக வீடு வீடாக வாக்கு சேகரி. களத்தில் இளைஞரணின்னு அறிவிச்சிருக்காங்களா? அதுக்காக நீங்கள் இளைஞர்களில் பொறுப்பில் இருக்கீங்களா? நான் இளைஞரணி வடக்கு ஒன்றிய துணை அமைப்பாளராக இருக்கணும். சரி, என்ன சொல்லி நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் கேட்க போகிறீங்க? முதல்வர் செஞ்ச சாதனைகளை பற்றியும் நமக்கு வந்து மக்கள் வந்து பயன்பெற்ற எல்லா இதையும் பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். நம்ம 8000 ரூபா மகளிருக்கு கொடுக்க போகிற கூப்பனாக இருக்கட்டும், நமக்கு 5000 ரூபா நம்ம மகளிர் உரிமை தொகை பெற்றதை பற்றியும், புதுமை பெண் திட்டத்தின் மூலமாகவும் தமிழ் புதல்வர் இதை பற்றியும் எல்லாம் பேசுகிறதுக்காக நம்ம போகிறோம். இளைஞர்கள் வீடு வீடாக போய் போகிறீங்க? ஆமாம். சரிங்க, ஓகே. உங்களோட நாங்களும் கலந்துக்கிறோம். வாங்க போகலாம். ஓகே. இதுதான் நம்மளோட தேர்தல் அறிக்கை. இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபா கூப்பன் கொடுத்துட்றோம். நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள கடையில் கொடுத்து உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையானதோ, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, கிரைண்டரோ, மிக்சியோ என்ன தேவையோ எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் பயன்பட்டுருக்கீங்க? அதில்
இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபா உதவித்தொகை கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மகளிருக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விடியல் பயணம் வந்து ரொம்ப மகளிருக்கு உதவியாக இருக்குது. வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பஸ் ஃபேர் வந்து அது இல்லாமல் இருக்கனால அது ஒரு பெரிய உதவியாக இருக்குது. அந்த தொகையை வந்து வேறொரு விஷயத்துக்கு அவங்களுக்கு பயன்படுறதுக்கு உதவியாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7.5 ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு உதவியாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் முதல்வன் ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மாதம் வந்து உதவித்தொகை பெற்றுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம சமத்துவபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடு வந்து கொடுத்துருக்கிறது ஸ்டாலினோட ஆட்சி இந்த ஃபஸ்ட்டு கருணாநிதியோட ஆட்சியில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ புனரமைப்பு செய்கிறதுக்காக 50,000 ரூபா உதவித்தொகை வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ வந்துங்க? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்து அதை வந்து எல்லாருமே சீரமைப்பு பண்ணியிருக்காங்க. வீடு சீரமைப்பு செந்தில் பாலாஜி அவர்களோட உதவியோட கொடுத்துருக்காங்க. அதுவும் பட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. 25 வருஷமா இல்லாமல் இருந்தது வந்து செந்தில் பாலாஜியை தான் வந்து உதவி பண்ணி வந்து எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிரதி உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கன்வாடி மையங்கள் வந்து சீரமைப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமுதாய கூடத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணி மறுபடியும் கொடுத்துருக்காங்க. நாடக மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களோட சிறுபான்மையின சமுதாயத்துக்கு வந்து NAA CRC அந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்த போது எங்களுக்கு ஆதரவாக இருந்து அதுக்கு வந்து உதவி பண்ணது இந்த ஸ்டாலினோட ஆட்சி தான். ஸோ கண்டிப்பாக எங்களோட ஓட்டு வந்து உதயசூரியனுக்காக பண்ணுவோம். ஓகே, இந்த 8000 ரூபா இல்லத்தரசி கூப்பன் வந்து எப்படி பயன்படுத்த போறீங்க நீங்க? இப்போ நிறைய பேர் வந்து இப்போ வேலைக்கு போகிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு பெரிய உதவியாக இருக்கும் நம்புறோம். நாங்கள் வந்து 8000 ரூபா கூப்பன் வச்சு நீங்கள் என்ன வாங்கலாம் இருக்கீங்க? 8000 ரூபா கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டிவி வந்து இல்லைங்க. டிவி வந்து சின்ன கலைஞர் டிவி தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னமுமா இன்னும் கலைஞர் டிவி வேலை செய்யுதா? யூஸ் பண்ணுறீங்க? கலைஞர் டிவி இன்னும் வேலை செய்யுதா? இன்னும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து பார்த்தாலும் இருக்கேன். கலைஞர் டிவி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது வந்து நாங்கள் டிவி வாங்குறதுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த காலை உணவு திட்டம் உங்களுக்கு பயனுள்ளதாக? கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து காலையில் இப்போ ஸ்கூலுக்கு குழந்தைங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க அப்படின்னா அவங்க போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் காலை உணவுலேருந்து மதிய உணவு ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து இந்த ஸ்டாலினோட ஆட்சி ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே ஒரு பேருதவியாக இந்த திட்டம் வந்து அமைஞ்சிட்டு இருக்குங்க எல்லாத்துக்கும். நாங்கள் வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். சரிங்களா? சரிங்க. இப்போ போன 5 வருஷத்துல சரிங்க என்னென்ன நல்லது செஞ்சிருக்காரு செந்தில் பாலாஜி என்ன ஸ்டாலின் மூலமாக என்னென்ன நல்லது செஞ்சுருக்காரு? நிறைய பயனடைஞ்சிருக்கீங்கல்ல, என்ன வாங்கியிருக்கீங்க? செந்தில் பாலாஜி எங்களுக்கு அவர் ரொம்ப இதாக இருக்கிறாருன்னு எனக்கு காசு கொடுத்து உதவி செஞ்சுருக்கிறாரு. காசு கொடுத்து உதவி செஞ்சுருக்காரு. மறக்கவே மாட்டேன் சாவல. அவர் இங்கே இருந்தாருன்னா இன்னும் போய் கேட்கலான்ட்டு இருக்கிறேங்க. அவர் கோயம்புத்தூர்ல இருந்தாலும் இங்கே வருவார். வாரத்தில் 2 நாள் இங்கே தான் வருவார். கரூரை சேர்த்தி பார்த்துக்கு போகிறாரு. நம்ம தான் ஜெயிக்கிறோம். அவசியம் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுருங்க. மாதம் 1000 ரூபா பணம் வருதுங்களா உங்களுக்கு? வருதுங்க. வருதுங்களா? வருதுங்க. இப்போ 5000 ரூபா அன்னைக்கு பணம் ஏறிடுச்சு உங்கள் அக்கௌண்ட்ல? ஏறி கொடுத்துட்டாங்க. இவருக்கு என்ன தெரியுங்களா, நேற்று 1200 ரூபா கொடுத்துட்டாங்க. யாருக்கு? ஐயாவுக்கு தனியா முதியோர் உதவி பரவாயில்ல. அது ரொம்ப உதவியா இருக்குங்களா உங்களுக்கு? இருக்குதுங்க. இருக்குதுங்க. நம்ம ஸ்டாலின் ஆட்சியில் அது வந்து பரவாயில்ல. ஆமாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க இத்தனை 1000 ரூபாய் அடுத்த மாசத்துல இருந்து நம்ம ஜெயிச்சு வந்தோடனே 2000 ரூபாய் ஆக்கி தரப்போறோம். சரிங்களா? அது இல்லாம உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அழுவாதீங்க, ஆளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பாங்க இல்லத்தரசிகளுக்கு. சரிங்களா? அதை வச்சு நீங்க இதுல இப்படி வெளியே வெயில்ல உட்காந்து சிரமப்பட்டு துணி துவைக்க வேண்டாம். இல்லம்மா, நான் சொல்றது கேளுங்க. இங்க பாருங்க, ரேஷன் கடையில இருந்து வீட்டுக்கே வந்து வீட்டுல கொண்டாந்து கொடுக்கறாருங்க. பொருள் வீட்டுல வந்துருங்களா? ரேஷன் கடைக்கு போறது இல்லைங்க, நடக்க முடியலன்னு சொல்லி தெரியுதுங்க அவருக்கு. சரிங்க. நல்ல மவராசு கொண்டாந்து வீட்டிலேயே கொடுத்துட்டு போறாரு. இப்படி வெயில் உட்காந்து துணி துவைக்க தேவையில்லை. 8000 ரூபாய் நம்ம ஸ்டாலின் கூப்பன் தர்றாரு. அதை வச்சு நீங்க வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம். சரிங்களா? வீட்டுக்குள்ளே வச்சு துணி துவைச்சுக்கலாம். சரிங்களா? சரிம்மா. வாக்களிப்பேர் உதயசூரியன் கோட்டு போட்டுருங்க. சார் வணக்கம். கரூர் தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி பார்க்குறீங்க? 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளையும் தலைவரின் சின்னமாம் உதயசூரியன் சின்னம் மாபெரும் வெற்றி பெற்றது. அதை போலவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் கலைஞரின் சின்னம் மாண்புமிகு தமிழக முதல்வரின் சின்னம் இளைய சூரியன் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களின் சின்னம் மாபெரும் வெற்றி அடையும். அதில் எந்த மாற்றுக்கும் கருத்து இல்லை. 2021 வெற்றி அப்படியே தொடருங்கிறீங்க? 100% தொடரும். இப்போ வந்து மாவட்ட செயலாளர் இங்கே களத்தில் இல்லை, அவர் வேறொரு தொகுதியில் மண்டல பொறுப்பாளராக இருக்க ஒரு மண்டலத்துக்கு இன்னொரு தொகுதியில் போட்டிடுறாரு. இப்படிப்பட்ட சூழலில் கரூருடைய வெற்றி வாய்ப்பு ஏதாவது ஒரு இதாகுமா? மாவட்ட சார் வந்து காலையில் கரூர்லையும் மாலையில் தான் கோவையிலையும் இருக்காரு. 24 மணி நேரமும் கரூர் மாவட்டத்தை தொடர்ந்து தன்னோட கண்காணிப்பில் தான் இயக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அந்த ஆலோசனைப்படி தான் மாவட்ட நிர்வாகிகளும் சரி, நாங்களும் சரி, வேட்பாளரும் சரி, களத்தில் நாங்கள் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுக்கிறார். அதன்படி தான் நாங்கள் எங்களுடைய செயல்பாடு இருக்கு. ஜவுளி தொழில், மேடப்ஸு, இந்த மாதிரி பஸ்ஸு கட்டுமான தொழில், இதில் வந்து கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கேந்திரமாக இருக்குது.
இந்த அமைப்பை சேர்ந்தவர்களை பற்றி பார்த்தீங்களா, பேசுனீங்களா, அவங்களுடைய குறைகளை கேட்டு? அனைத்து சங்கங்களையும் அனைத்து துறைகளை சார்ந்த நபர்களையும் பிரச்சாரம் முடிச்சிட்டு பிரச்சாரத்துக்கும் காலை பிரச்சாரத்திற்கும் ஈவினிங் பிரச்சாரத்திற்கும் இடையில் அனைவரையும் நாங்கள் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். அவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு அதையும் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். தேர்தல் அலுவலகம் போட விடாமல் ஒரு புகார் கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய திமுகவினுடைய தேர்தல் அலுவலகத்தை கூட பூட்டி வச்சிருக்காங்க. தேர்தல் வரலாறில் இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வாக கரூர் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. 30 ஆண்டு கால அரசியலில் நாங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். ஒரு தேர்தலில் கூட தேர்தல் பணிமனை போடாமல் நீங்கள் தேர்தலை சந்திங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறது இதுதான் முதல் முறை. அதுலேயும் கரூர் மாவட்ட எல்லா ஊர்லேயும் கீத்து பந்தல் போட்டு கூட தேர்தல் பணிமனை போட்டிருக்காங்க. கரூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் பர்மனண்ட் ஸ்ட்ரக்சர் பில்டிங் இருக்கணும், அந்த பில்டிங்லேயோ அல்ல டெரஸ்லையோ நீங்கள் பணிமனை போட முடியும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அந்த ஸ்வேதா ஆப்பில் புதுசாக நாங்கள் 2 பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் அதை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. தேர்தல் பணிமனை இல்லைனாலும் எங்களுடைய தேர்தல் பணி தொடரும். எங்களுடைய மாவட்ட சார் எங்களுக்கு அந்த அறிவுறுத்தலை தான் வழங்கி இருக்கிறார். தேர்தல் பணிமனை இல்லாமல் தான் நாங்கள் ஒரு பூத்துக்கும் 283 பூத்து கரூர் சட்டமன்ற தொகுதியில் 1100 சில்லற பூத்து கரூர் மாவட்டத்தில் அனைத்து பூத்துகளிலும் டெய்லி எங்களுடைய நிர்வாகிகளும் கழக நிர்வாகிகளும் தினம் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வது ஆல்ரெடி 10-15 நாள் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பக்கமே டெய்லி கன்வர்ஸ் எங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த தேர்தலில் குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களுடைய அதிமுக கவுண்டர் பார்ட் அவங்களுடைய வேலை எப்படி இருக்குது, அவங்களுடைய பிரச்சார துணி உங்களுக்கு இதாக தெரியுதா? உங்களுக்கு நான் இப்போ சொன்ன பதிலேயே உங்களுக்கு அது விளக்கம் தெரிஞ்சிருக்கும். அவங்க செய்ய முடியாதனால நம்ம செய்கிறத தடுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த பணிமனை போடுறது பிரச்சனை, பட்டி பிரச்சனை. நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். 2021 அதிமுக அதே வேலையை செஞ்சாங்க. 2021 தேர்தலில் கரூர் சட்டமன்ற தொகுதியிலேயே அவங்களும் இந்த மாஸ் கேம்பெயின் சொல்ற அந்த இதை ஒரு பூத்துக்கு உட்பட்ட நபர்கள் பெரிய காரியாலயம் தேர்தல் 100 இதோ அனைத்து பணிமனைகளையும் அவங்களும் போட்டிருந்தாங்க. இதே ஸ்டைலில் தான் போட்டிருந்தாங்க. அதே ஸ்டைலில் இப்போ நம்மளும் போட்டிருக்கோம். அவங்கனால இப்போ செய்ய முடியல, தோல்வி பயம். ஸோ அதனால நம்ம செய்ய விடாம தடுக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. தேர்தலில் நம்ம வேட்பாளர் காலையும் மாலையும் நம்மளுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கு. ஆனால் எதிர்முகம் இருக்கிற வேட்பாளர் சாயந்தரம் மட்டும் போடுறாரு, 4 பாயிண்ட் போடுறாரு. ஸோ அப்போ அது மட்டும்தான் அவருடைய நம்மளுடைய பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்கும் நம்மளோட வியூகங்களை தடுக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் இருக்காரு. மக்களை சந்திச்சு அவர் பிரச்சாரம் பண்றதுக்கு இல்லை. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு 5000 கோடி வளர்ச்சி திட்டப் பணிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வாரி வழங்கியுள்ளார். அந்த திட்டப்பணிகளை பெற்று கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்றத்திலும் திறமையாக செயல்படுத்தியுள்ளார். அந்த 5000 கோடியை அந்த செயல் திட்டங்கள் இன்று மக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தேர்தல் அறிக்கை கழக தலைவர் சொன்ன மாதிரி அதான் ஹீரோ. ஆமாம். ஸோ அது நல்ல ரீச், கீழ் வரைக்கும் நல்ல ரீச் ஆயிருக்கு. அதனால எங்களுக்கு களம் ரொம்ப ஈஸியாக இருக்கு. கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளும் 2021 பெற்ற வாக்குகளை விட 1 வாக்காவது கூடுதல் வித்தியாசம் பெற்றுதான் கரூரில் 4 தொகுதியிலும் வெல்லும். அதில் கரூர் சட்டமன்ற தொகுதி நிச்சயம் 50,000 வாக்குகள் குறையாமல் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். இளைஞரணி உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கு? ஏன்னா இப்போ களத்தில் இளைஞரணி சொல்லி வீடு வீடாக போய் பிரச்சாரம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய தேர்தல் பணிகளுக்கு, ஏன்னா நீங்க காலையிலேயே தேர்தல் பணி ஆரம்பிச்சிருங்க, உங்கள் தேர்தல் பணிகளுக்கு இளைஞரணி எந்த அளவுக்கு உதவியாக இருக்கு? அனைத்து பூத்துக்களிலும் துடிப்பு மிக்க இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் தான் ஒரு இடத்துலையும் நம்ம தேர்தல் பிரச்சாரங்களுக்கு செல்லும் போதும் சரி, நம்ம கொடுக்குற தேர்தல் வாக்குறுதி நோட்டீஸ்களும் சரி, அனைத்தும் வீடு வீடாக சென்று சேர்ப்பது இளைஞர் படை தான். அதில் முனைப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் பூத்து வேலைகளையும் கவனிக்கிறார்கள். வெள்ளம் தமிழ் பெண்களும் அதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். ஸோ ஆகவே இளைஞர் படை அனைத்து பூத்துக்களிலும் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பா நம்ம மாவட்ட செயலர் அனைத்து பூத்துக்களிலும் ஒரு பூத்திற்கு 10 பேர் இளைஞர் படை என்ற அளவில் இளைஞர் அணி நிர்வாகிகளை இளைஞர் படை என்ற பெயரில் பண்ணி வச்சிருக்கோம். அது அவங்களுடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் வெரி பர்ஃபெக்ட். உங்களுடைய பிரச்சாரம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா உதயசூரியன் ஓட்டு கேட்க வந்திருக்கிறான். அவசியம் உதயசூரியன் ஓட்டு போட்டுருங்க. இப்போ இந்த போன 5 வருஷத்துல நீங்க என்னென்ன பயனடைஞ்சிருக்கீங்க நம்ம திமுக மூலமா? எங்களுக்கு வீடு கிடைச்சிருக்கு, கொடுத்துருக்காங்க. அதுக்கு இளைஞர் கொடுத்துருக்காரு, 2000 கொடுத்துருக்காரு. 25 வருஷமா இங்கே தான் இருக்கிறீங்க. அப்புறம் வீட்டு இது சேர்த்துக்கு முதல்ல ஒரு 3000 ரூபா கொடுத்தாங்க. சரிங்க. மறுபடியும் ஒரு 3000 ரூபா கொடுத்தாங்க. சரிங்க. இப்போ 50,000 ரூபா கொடுத்துருக்கு. செந்தில் பாலாஜி அண்ணா வந்ததுக்கப்புறம் 50,000 ரூபா கொடுத்துருக்காரு. எதுக்கு? வீடு பராமரிப்பு செய்யறதுங்களா?
இதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம். செஞ்சுக்கிட்டீங்க. சரிங்க. பொங்கல் விழாவுக்கு காசு கொடுத்துருக்குறாங்க. சரிங்க. 5000 முதல்ல கொடுத்தாங்க, மறுபடியும் 5000 4000 கொடுத்தாங்க. சரிங்க. அப்புறம் இந்த 5 வருஷத்துல அடுப்பு கொடுத்தாங்க, சாமானம்லாம் கொடுத்தாங்க, பெரிய பக்கு கொடுத்தாங்க, இப்போ கோவணி கொடுத்துருக்காங்க, காசுங்களும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த கட்டடம்லாம் கட்டி கட்டடம்லாம் கட்டி என்ன வச்சிருக்காங்க. கட்டடங்க? இந்த இது நாடக கொட்டாய் கட்டி நாடக மேடை கட்டி கொடுத்துருக்காரு. எல்லாம் அதெல்லாம் அது நூலகம் கட்டி பால்வாடி நூலகம். அப்புறம் அது சமுதாய கூடம் அதுதான் முதல்ல கட்டியாச்சு. அதுக்கப்புறம் அது பால்வாடியும் இப்போ நாடக கொட்டாயும் புதுசாக கட்டி கொடுத்துருக்குறாங்க. நாடக கொட்டாய் லெட்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க, சுடுகாடு கட்டி கொடுத்துருக்காங்க, முதியோர் தகவல் வருது, எல்லாமே வருது. ஏன்னா இன்னும் இவ்வளவு வருஷம் ஆகுது, இன்னும் கலைஞர் டிவியை பார்த்து அந்த கலைஞர் டிவி தான் நாங்கள் வச்சிருக்கோம். எங்க டிவி இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. அதான் மொத்தத்துல இன்னும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கலைஞர் கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. வணக்கம்மா. மகா, உதயநிதி ஸ்டாலின் உத்தரவுப்படி களத்தில் இளைஞரணிங்கிற ஒரு இதில் வந்து நாங்கள் இளைஞரணி சார்பாக வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறோம். இப்போ 5 ஆண்டில் வந்து உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின், 5 ஆண்டில் நீங்கள் பயன்பெற்ற திட்டங்கள் என்ன? ஸ்டாலின் ஆட்சி அமைச்சு 5 ஆண்டில் நீங்கள் பயன்பெற்ற திட்டங்கள் என்னென்ன? இப்போ வீடு பராமரிப்புக்கு 50,000 கொடுத்தாங்க, அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் பஸ் வசதி, என் மகளிர் அணிக்கு எல்லாமே ஃப்ரீ தான். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம், அதுவும் எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. மேலும் மேலும் அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் ஓட்டு அவங்களுக்கு தான், ஸ்டாலினுக்கு தான். சமத்துவம் வந்து எத்தனை வருஷம்? 26 வருஷம். 26 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அதனால இதெல்லாம் புதுசாக கட்டியிருக்கீங்க. எப்படி? வீடு பராமரிப்புக்குன்னு நாங்கள் எழுதி போட்டிருந்தோம். இப்போ வந்து அவங்க செந்தில் பாலாஜி மூலிமா, கவர்மெண்ட் மூலிமா எங்களுக்கு 50,000 கொடுத்தாங்க. அதில் நாங்கள் வீடு எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டோம். அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நன்றி. வணக்கம். உதயசூரியன் கட்சியிலிருந்து வந்திருக்கிறோம். திமுகவிலிருந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு தம்பி எனக்கு இல்லாத இல்லாத கொடுத்தவருக்கு நான் அவருக்கு தான் என்னைக்கு தலைமுறை நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். 8000 ரூபா கூப்பன் தர்றாங்க எல்லாத்துக்கும், இல்லத்தரசிகளுக்கு. அதுல வந்து நம்ம ஜெயிச்சு வந்தோடனே நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுத்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, மிக்சி, கரண்ட் அடுப்பு, டிவி, என்ன பொருள் உங்கள் வீட்டில் இல்லையோ அது வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன வாங்கலாம்னு இருக்கீங்க? நான் வாஷிங் மிஷின் வாங்கலாம். இல்லை கண்ணா, அதனால கேட்டேன். சரி சரி வாங்கிக்கலாம். நான் தலைமுறை அவங்க நாங்கள் தான் இருக்கிறோம். மகளிர் உரிமை தொகையில வருதுங்களா? வருது, அதெல்லாம் வருது. ஆனால் அந்த 1000 ரூபாய் நான் வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கிறேன். என் குழந்தையில வச்சுட்டு கஷ்டப்பட்டேன் தம்பி, அதனால் நான் வாங்கிட்டு எனக்கு இல்லாத இடத்துக்கு கொடுத்தாரு. அவர் கொடுத்தாரு. இந்த பூமியில் நான் உட்காந்துருக்கேன்னா அவர் என்னைக்கு நான் நினச்சி பார்ப்பேன். அதனால் அவருக்காக தான் செந்தில் பாலாஜி அவரும் எனக்கு நிறைய செஞ்சுருக்குறாங்க. அவருக்கும் இந்த வீடு நான் கொடுத்ததுக்காக நான் இல்லாதவ நான் 4 பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டேன். அப்போ அப்பா எனக்கு வீடு கொடுத்தாரு. நான் அவருக்காக ஓட்டு போடுவேன். எப்பயுமே எந்த மாற்றம் அது கிடையாது. எனக்கு இந்த புறநமைக்கிறதுக்கு வீடு இது பண்ணுறதுக்கு அதுக்கு 50,000 கொடுத்தாங்க. நான் வாங்கி செலவு பண்ணி என் வீட்டை சரி பண்ணிக்கிட்டேன். அவங்களும் கொடுத்தாங்க எனக்கு. அதனால நான் எப்பயுமே செந்தில் பாலாஜி எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி பால்வாடி கட்டி கொடுத்தாரு, பால்வாடி கட்டி கொடுத்தாரு, மைதானம் கட்டி கொடுத்தாரு, மைதானம் கட்டி கொடுத்தாரு, ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்தாரு. ஏனுங்கிறத செஞ்சிட்டு இருக்காரு. எல்லாமே மறக்க முடியாது. நம்ம ஊருக்காரர் செந்தில் பாலாஜி மறக்க முடியாது. என்னைக்கு நாங்கள் மறக்கவே மாட்டோம். திமுகவை வீடு கொடுத்தாரு, இன்னும் நல்ல திட்டம்லாம் செய்கிறாரு. கலைஞரும் செய்கிறாரு, கலைஞர் மகன் ஸ்டாலின் செய்கிறாரு, உதயநிதியும் செய்கிறாரு. எங்களுக்கு 4 ஓட்டு இருக்குது. அந்த 4 ஓட்டுமே நம்ம ஐயா தளபதிக்கு தான் நான் உதயசூரியனுக்கு தான் நான் போடுவேன். என் பையனாகுது, என் புருஷனாகுது, நானாகுது, எங்கள் ஃபேமிலி எடுத்துக்கிட்டு எங்கள் பிள்ளை குட்டி எல்லாமே எடுத்தாலும் அவங்களுக்கு தான் நான் போடுவேன். கண்டிப்பாக போடுறேன். சரி நன்றி. தொடர்ந்து உங்கள் களத்தில் இளைஞரணி பிரச்சாரத்தை பார்த்தேன். எல்லா வீட்லேயும் வந்து குறிப்பாக இந்த மண்மங்கலம் சமத்துவபுரத்தில் சொல்கிற விஷயம் வந்து 50,000 ரூபா நிதி கொடுத்தாங்கன்னு சொல்லி. ஏன்னா மற்ற பகுதியில் வந்து இந்த 50,000 ரூபாங்கிறது இல்லை தமிழ்நாடு முழுக்க. சரிங்க. இந்த சமத்துவபுரத்துக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு வீட்டுக்கும் 50,000 ரூபா அரசு நிதி கொடுத்துருக்காங்க? அதாவது சமத்துவம் வந்து 99 2000 காலகட்டத்தில் கொடுத்தாங்க. 100 வீடு கட்டப்பட்டது. 97 ஆரம்பிச்சு 99 முடிச்சாங்க. 2000 எல்லாரும் குடி வந்துட்டாங்க 100 வீட்டுக்கு. வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ 25,000 வருஷம் ஆகுதுங்க. அதனால வீடு எல்லாமே கொஞ்சம் பழுதடைஞ்சிருச்சு. இன்னைக்கு கட்டுற வீடாக இருந்தால் இந்த அளவுக்கு இருக்காது. அப்போ கட்டினால 25 வருஷம் குவாலிட்டியாக இருந்தது. இப்போ அதை மறுபடியும் இந்த பெயிண்ட் அடிக்க புறநமைப்பு செய்கிறதுக்காக நம்ம செந்தில் பாலாஜின்ட்டெல்லாம் மனு கொடுத்துருந்தாங்க. அதுக்காக அவர் ஸ்டாலின் ஐயாட்ட சொல்லி ஆளுக்கு 50,000 ரூபா ஒவ்வொரு வீட்டுக்கும் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க. அதை வச்சு எல்லா வீடும் பெயிண்ட் அடித்து அந்த புறநமைப்பு பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. இப்போ தொடர்ந்து இந்த களத்தில் இளைஞரணி இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஒன்றியத்தில் பண்ண ஆரம்பிக்க கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே ஆமாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்க. இப்போ மண்மங்கலத்துக்கு அடுத்து நீங்கள் அடுத்து நம்ம 5 பஞ்சாயத்துங்க இங்கே கரூர் வடக்கு ஒன்றியத்துக்கு மண்மங்கலம், ஆத்தூர், நன்னியூர், கடம்புக்குறிச்சி, வாங்கல் இருக்குங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கோம். இடையில நாள் போயிட்டு காலை மாலை இதான் எங்களுக்கு வேலை. சூப்பர். சரிங்க.